பரவாயில்ல விடுங்க. இதே போலதாங்க நடந்துகிட்டே இருக்கு. என்னமோ நேத்திக்கு புதுசா நடந்த மாதிரி சொல்றீங்க, இன்னைக்கு புதுசா நடக்கிற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். இதோ நானும் மூஞ்சி கை கால் அலம்பிட்டு வீட்டில் விளக்கேத்துறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. சாயந்தரம் வேலை முடிஞ்சிடுச்சுனாக்கா சீக்கிரமா வந்துடுங்க. டென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்டுங்க என்ன. இது மாதிரி நண்பர்கள், மனைவிகள் இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லி ஆறுதல் தருவாங்க. நரசிம்மர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நமக்கு பக்கபலமாகவே இருப்பார், பக்கத்துணையாகவே இருப்பார், வாழ்க்கை துணையாகவே இருப்பார். ஏன், நமக்கு வாழ்க்கையாகவே இருப்பார் நரசிம்மர். நரசிம்மரை வழிபடுவோம், சிம்மத்தை வழிபடுவோம். சிம்மம் காட்டுக்கு ராஜா. அதே போல இங்க நமக்கெல்லாம் ராஜா அந்த இரணியன் கிடையாது, கெட்டவன் கிடையாது, தீயவன் கிடையாது, துரோகி கிடையாது, கர்வக்காரன் கிடையாது. நமக்கெல்லாம் ராஜா நரசிங்கம்.